அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்காவுடைய புதிய அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு புதிய சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறதுல முக்கியமான ஒரு நாடாக இந்திய நாடு இருக்குது. இந்தியாவில் இருந்து அங்கே வேலைக்கு சென்ற அந்த மக்களையெல்லாம் என்ன பண்ண போகிறாரு, வலுக்கட்டாயமாக கைது பண்ணி திருப்பி அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பலருக்கும் பெரிய கவலையும் ஒரு வருத்தத்தையும் கொடுத்துருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் அதே மாதிரி உலக நாடுகள் பல நாடுகளில் இருந்து அந்த அமெரிக்காவில் குடியேறுற மக்களை நீங்கள் இந்த சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில சரியான தரவுகள் இல்லாதவங்களெல்லாம் பிடிச்சி கைதிகளை போல கைது பண்ணி அவங்கள அவங்கவுங்க நாட்டுக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இன்னொரு புதிய சட்டத்தையும் அவர் போட்டிருக்காரு. என்னென்னா, இது வரைக்கும் அமெரிக்காவில் வெளிநாட்டிலேருந்து குடியேறினவங்களுக்கு அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த அமெரிக்காவுடைய குடியுரிமை கொடுத்து வந்தாங்க. இப்போ டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் இனிமேல் கிடையாது. அமெரிக்கா பூர்வீக குடியில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை. வெளிநாட்டிலேருந்து இங்கே வசித்து அந்த அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இனிமேல் அமெரிக்கா குடியுரிமை கிடையாதுங்கிற இன்னொரு புதிய சட்டத்தையும் அவர் அமல்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த பைடனுடைய சட்டம் ஏற்கனவே இருந்த 78 சட்ட விதிகளெல்லாம் திருத்தி மாற்றி அவையெல்லாம் நீக்கம் பண்ணிட்டு கடுமையான புது சட்டங்களையெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்காரு. இதில் அதிகமாக பாதிக்கப்படுற நாட்டில் இந்தியாவும் ஒரு நாடாக இருக்குது. அப்படி அவர் என்ன சட்டம் போட்டிருக்காரு, என்ன பாதிப்பு நமக்கு, இதுக்கு இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற சில விவரங்களை நீங்கள் கவனமாக சில நிமிடங்கள் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாகிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிங்க, இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதோட முக்கியமான ஒரு தயவான வேண்டுகோள், நம்ம அரசியலாயிரத்தில் போடக்கூடிய எல்லா செய்திகளும் உண்மையில் பயனுள்ளதாக இருக்கும், சரியானதாக இருக்கும். அதனால் அந்த செய்திகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ண தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அமெரிக்காவில் வாழ்கிற இந்தியர்களுக்கு பேர் அதிர்ச்சி காட்டுற ட்ரம்ப் இப்போ எல்லாருடைய கண் முன்னாலேயும் அவரை நினச்சாலே பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவங்களை வெளியேற்றப்படுவார்னு ட்ரம்ப் ஒரு உறுதியாக அறிவிச்சிருக்காரு. அப்படி சட்டவிரோதமாக குடியேறவர்களை அவங்களெல்லாம் மக்கள்கிட்டே அவருக்கு சொல்லலை. அவங்கள மக்கள்னு சொல்லாமல் மாறா ஏலியன்ஸ்னு சொல்கிறாரு. ஏலியன்ஸ்னால் என்ன, வேற்று கிரகத்திலேருந்து வர்றாங்கல்ல ஏலியன்ஸ். இன்னும் அவங்கள சரியான யாருமே கண்ணால் பார்க்கல, அதற்கான ஆதாரம் இல்லை, தெளிவான ஒரு சான்று இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஏலியன்ஸு தான் அவங்க அப்படின்னு சொல்லி மற்ற நாட்டுகள்லேருந்து சட்டவிரோதமாக குடியேறுறவங்கள ட்ரம்ப் அவர்களும் அந்த அமெரிக்காவுடைய ஆட்சியாளர்களும் ஏலியன்ஸுங்கிற அளவுக்கு அவர்களை அழைக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே உருவாயிருச்சு. இதற்கு இன்னும் ஒரு உடனடியாக நடவடிக்கையாக அந்த ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, தென் அமெரிக்கா நாடுகளான பிரேசில், கொலம்பியா நாட்டை சேர்ந்தவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சட்டவிரோதமாக குடியேறுறவங்கன்னு அறிவிச்சிட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் குடியிருக்கிறாங்களோன்னு சொல்லி அந்த அமெரிக்கா போலீஸ் என்ன பண்ணியிருக்கு, தேடி 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 பிடிச்சி அவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது பண்ணி அவங்களெல்லாம் கையை பின்பக்கமாக வச்சு கட்டியிருக்காங்க. கட்டி அந்த அமெரிக்காவுடைய இராணுவ விமானத்தில் ஏற்றி அந்தந்த அந்த தென் அமெரிக்க நாட்டை சேர்ந்த பிரேசில், கொலம்பியா மக்களை அந்தந்த நாட்டில் போயிட்டு அவங்க இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இப்படி இறக்கி விட்டதை கேட்ட உடனே கொலம்பியா அதிபருக்கு மிக கடுமையான ஒரு கோபம் வருது. நீங்கள் இப்படி செய்யலாமா, நீங்கள் இந்த மாதிரி அனுப்புகிறவங்க ஒரு சிவிலியன் விமானத்திலேயான அனுப்பக்கூடாதா, நீங்கள் இராணுவ விமானத்தில் அனுப்பிச்சிருக்கிறீங்க, அந்த இராணுவ விமானத்தில் ஒரு ஏசி வசதி கூட இருக்காது, அது மட்டும் இல்லாமல் அவங்களெல்லாம் ஒரு பெரும் குற்றவாளியில் போல கைகளை கட்டி பின்பக்கம் கட்டி கொண்டு வந்திருக்கீங்க, இது பெரிய அவமரியாதை, இப்படி செய்யாதீங்கிற தன்னுடைய கோபத்தை காமிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன இராணுவ விமானம்டா என்ன, அது ஏன் தப்பான்னு நினைக்கலாம். இப்போ உதாரணமாக நம்ம ஒரே டூரிஸ்ட் வேனில் ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுங்க, மகிழுந்தி ஏசிலாம் போட்டு ஒரு ப்ரைவேட்டு வேனில் போகிறோம்னா அது எப்படி இருக்கும், சீட்லாம் நல்லா வசதியாக இருக்கும், ஏசி இருக்கும், ஸ்க்ரீன் டிவி உள்ளே டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், பாடல் கேட்டுக்கிட்டு காட்சியை பார்த்துக்கிட்டு அழகாக போவோம். இதுவும் ஒரு மகிழுந்து தான். அதே சமயம் போலீஸ் வேன் எப்படி இருக்கும், காவல்துறை வேனு உள்ளே ஏசி இருக்குமா, டிவி இருக்குமா, பாட்டு இருக்குமா, இருக்காது. அது பக்கவாட்டிலலாம் என்ன ஒன்று, இந்த ஜன்னல் வலையில் ஜெயிலில் கட்டுற மாதிரி அடைச்சி அதில் ஏற்றி கொண்டு போவாங்க. ரெண்டும் வேணு தான். அதே மாதிரி விமானங்கிறது இராணுவ விமானமும் விமானம் தான்,
பயணிகள் பயணிக்கக்கூடிய விமானம் தான். ஆனால் இவங்க இந்த மக்களை வந்து அமெரிக்கா கைது பண்ணி ஏற்றிட்டு போகிற விமானம் வந்து இராணுவ விமானம், அது போலீஸ் வேன் மாதிரி, அதில் ஏற்றுறதே ஒரு பெரிய அவமானங்கிற மாதிரி தான் அந்த கொலம்பிய நாட்டு அதிபரை பார்த்துட்டு ரொம்ப கோபப்பட்டு பேசுகிறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? நீ ரொம்ப கோச்சிக்கிறீங்களா பாரு, உனக்கு நான் வந்து ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு அந்த வரிகளை இறக்குமதி வரியில் 25% போட போகிறேன், அடுத்த வாரம் 50% போட போகிறேன் அப்படின்னு இவருக்கு குடலை கலக்கிருச்சு. ஐயோ வாழ விட மாட்டார் போகிறதுக்கு இவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னதே தப்பாக போச்சுட்டு உடனே இந்த கொலம்பியா அதிபர் வந்து மறு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஐயா சாமி, நீங்கள் வந்து உங்கள் சிவிலியன் விமானத்தில் அனுப்ப வேணாம், அதுக்காக இராணுவ விமானத்தில் கைது பண்ணி அனுப்ப வேணாம், நீங்கள் யார் யார் அனுப்புகிறோன்னு மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து எங்கள் நாட்டிலேருந்து எங்கள் அதிபருடைய விமானத்தை அனுப்பிச்சு எங்கள் மக்களை நாங்கள் கண்ணியமாக கூப்பிட்டுக்கிறோம் அப்படி எங்கள் ஆளு உனக்கு சாமின்னு சொல்லி கொலம்பியா அதிபர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த கட்டத்தில் தான் சட்டவிரோதமாக குடியேறின மக்கள்னு சொல்லி பலரையும் தேடி இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி அவங்கள தேடுங்கப்பாண்டு ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு. அப்படி கிளம்புனதில் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கும்ல இந்த குருத்வாரா இருக்குங்கள்ல சீக்கிய மத கோவில்கள், அந்த கோவில்களுக்குள்ளே போயிட்டு அந்த அமெரிக்கா போலீஸ் தேடி இருக்காங்க. அதாவது பைடன் அரசு ஆட்சியில் இருக்கிறப்ப என்ன ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா, எந்த ஒரு மத வழிபாட்டு தலங்கள்லையும் வந்து காவல்துறை உள்ளே போயிட்டு இந்த மாதிரி தேடுறது அத்துமீறல் பண்ணுறதெல்லாம் கூடாதுங்கிற சட்டம் இருந்துச்சு. அது வந்து சர்ச்சாக இருக்கலாம், கோவில்களாக இருக்கலாம், இந்த மாதிரி குருத்வாராக்களாக இருக்கலாம், அல்லது பள்ளிவாசல்கள் மசூதிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வழிபாட்டு தலங்களில் வந்து போய் தேடக்கூடாதுங்கிறது அந்த பைடன் அரசு போட்டிருந்த சட்டம். 78 சட்டங்களில் ஒரு சட்டம். ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, பதவிக்கு வந்த உடனே அவர் ட்ரம்ப் போட்ட சட்டத்தை இது பைடன் போட்ட சட்டத்தை பூரா எல்லாம் கேன்சல் பண்ணிட்டார்ல, அதில் இந்த சட்டமும் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா போலீஸ் வந்து அந்த குருத்வாராக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, இருக்கிற ஆளெலாம் பிடிச்சி உன் பாஸ்போர்ட்டை காட்டுவோம், ஆளை காட்டுவோம், பேர் என்ன ஊர் என்னங்கிறப்ப அதில் பெரும்பாலும் சீக்கியர்கள் வந்து இந்தியர்கள் தானே இருப்பாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட பலர் என்ன ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, கைதாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அவங்களாம் நாடு கடத்தப்பட இருக்கிறாங்கங்கிற ஒரு தகவல் வருது. இப்படி இருக்கிறதுனால இந்த கொலம்பியா மக்களை போல் இந்தியா மக்களையும் கைது பண்ணி பின்னாடி கையை கட்டி இராணுவ விமானத்தில் ஏற்றி அவமானப்படுத்தி அனுப்ப போகிறாரா, அல்லது கண்ணியமான முறையில் வேறு ஏதாச்சும் சிவிலியன் விமானத்தில் அனுப்ப போகிறாரா, என்ன செய்ய போகிறாரு இந்த ட்ரம்புங்கிற ஒரு கேள்வி வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, உலக நாடுகளில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அமெரிக்கா என்ன பண்ணுது, மற்ற நாடுகளெல்லாம் வஞ்சிக்க பார்க்குது, தன்னுடைய அதிகாரத்தை வந்து அங்கே துஷ்பிரயோகம் பண்ண பார்க்குது, தன்னுடைய வரம்பு மீறலை அது செய்யுது. இன்னும் சொல்ல போனால் பல நாடுகளில் வந்து சண்டைகள் உருவாகிறதுக்கு காரணமாகவே அமெரிக்கா இருக்கிறதோட அங்கெல்லாம் ஆயுத வியாபாரம் பண்ணுறது தான் அவங்களுக்கு முக்கிய குறிக்கோளாக இருக்குது. துப்பாக்கி விற்கிறது, அதே மாதிரி ஏவுகணைகள் விற்கிறது, போர் விமானங்கள் விற்கிறதுன்னு இப்படி வியாபாரம் பண்ணுறது தான் மெயினாக இருக்குது. இப்படிப்பட்ட அமெரிக்காவில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து இங்கே படித்து இங்கே தங்களுடைய அறிவை வளர்த்து அதை போய்ட்டு அந்த அமெரிக்க அரசுக்கும் அமெரிக்க அலுவலகங்களுக்கும் உண்மையாக பணியாற்றி அவங்களுக்கு வந்து சிறந்த சேவை செய்கிறாங்க. இவங்களுக்கு சம்பளம் வந்தாலும் இவங்களுடைய சேவை இவங்களுடைய திறமையில வந்து அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இந்த அமெரிக்கா வந்து பல நாடுகளை பகைச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்தியாவில் மட்டும் என்ன பண்ணியிருக்கு, உறவோடவே இருக்குது. யாரோட உறவோட இருக்குது, ட்ரம்போட, நம்ம பிரதமர் மோடி அவர்களோட உறவோட இருக்குது. மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் நண்பர்களாக இருக்கிறாங்க. இங்கே மோடி அவர்கள் எப்படி இருக்குங்கிறது நம்ம நாட்டுக்கெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட அந்த ட்ரம்ப் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற மோடி அவர்கள் வந்து இப்போ என்ன செய்ய போகிறாரு, அந்த ட்ரம்பிட்ட பேசி, அப்பா எங்கள் நாட்டு ஆளுகள் இந்த மாதிரி செய்யாதீங்க, எங்கள் நாட்டு மக்களை நீங்கள் கடத்தாமல் அங்கேயே வச்சுருங்க, அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் புதிய கட்டுப்பாடுகள் விற்க வந்தால் கூட நீங்கள் விதித்து அவங்கள துரத்தக்கூடாதுன்னு சொல்ல போகிறாரா, இல்லை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் உங்களுடைய விமானத்தில் கண்ணியமான முறையில் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்ல போகிறாரா, இல்லை ஒரு காலக்கெடு கொடுத்து அதுக்குள்ளே அவங்கள வெளியேற்றுங்கன்னு சொல்ல போகிறாரா, இல்லை அப்படிலாம் அவர் செய்யலைன்னா நாங்கள் எங்கள் விமானத்தை அனுப்பிச்சாச்சும் கூப்பிட்டுக்கிறோன்னு சொல்ல போகிறாரா. அப்படி வர்ற அந்த அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய அந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து இங்கே இந்தியாவில் வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விகள் வந்து அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய
அந்த இந்தியர்களுக்கும் இந்திய இளைஞர்களுக்கும் படித்த பட்டதாரிகளுக்கும் எழுந்திருக்கு, குழம்பி போயிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு அஸ்தமானமாகிற மாதிரி இந்த ட்ரம்ப் வந்து புதிய அதிபராக பொறுப்பேற்ற உடனே சட்டம் போட்டிருக்காருங்கிற குழம்பி இருக்கிறப்ப இதுக்கு இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இந்த நம்முடைய இந்திய அரசும் பிரதமர் அவர்களும் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அது இந்த மக்களுக்கு வந்து எந்த வகையில் வந்து ஜாதகமாக அல்லது பாதகமாக அமைய போகுதுங்கிற எதிர்பார்ப்பு இன்றைக்கு அந்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள உலக மக்களுக்கு எல்லாருக்குமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து இந்த ட்ரம்ப் அவர்கள் செய்கிறது சரியா, அதற்கு மோடி அவர்கள் வந்து எந்த வகையில் நடவடிக்கை எடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க, எப்படி செய்தால் நல்லா இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அரசியலாயனுடைய அந்த கருத்து பதிவில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சிலர் என்ன பண்ணுறீங்க, கருத்து சொல்கிறப்ப வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க. வாட்ஸ்அப்பில் பர்சனல் நம்பருக்கு சொன்னால் அதை நாங்கள் மட்டும்தான் பார்ப்போம், மக்களுக்கும் பலருக்கும் போய் சேராது. நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் கமெண்ட்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த கமெண்ட்ஸ்குள்ளே போய்ட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது பலருக்கும் போகும். நாமும் அதை வந்து முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அதை வந்து தெரியப்படுத்துறதுக்கு அல்லது ஷேர் பண்ணுறதுக்கு முடியுமோ அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்தபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புகிறதோடு மட்டும் இல்லாமல் இதுவரை நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிரச்சனை இல்லை, பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.